ஹாய் காய்ஸ், என்னென்னு கேட்டால் நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் தான் சொல்லணும் அப்படி சொல்லி ஒரு விஷயம் சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கணும். என்னென்னு கேட்டால் உங்களோட எல்லா விஷயமும் நான் அந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன். இது ஒரு ஷார்ட்டாக ஒருக்கா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 3 இயர்ஸாக என்னுடைய கண்மணி உதயாவில் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லாமல் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோ செய்கிறேன், இந்த சேனலை வச்சுருக்கிறேன் அப்படின்றதுக்கு நானே தான் காரணம். சரியா? நான் யூடியூப் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அதனுடைய ரூல்ஸில் எதையோ ஒரு ரூல்ஸை நான் பிழையாக டச் பண்ணி எதையோ ஒன்றை பிழையாக செய்ததுனால தான் எனக்கு எல்லா அந்த இதுகளுமே செக்ஷன், அதாவது நான் ஒவ்வொரு முன்னேற்றமாக நாங்கள் போக வேண்டியதுக்கு ஒவ்வொரு விஷயம் கொடுத்துருப்பாங்களா, எல்லாமே ஆஃபில் இருக்குது. சரியா? அதை நான் செய்யணுமன்றதுக்காக எத்தனையோ பேர்கிட்ட போயிட்டேன், அந்த கேட்டுட்டேன். ஆனால் ஒருத்தருக்குமே அது பெருசாக தெரியல. சரியா? ஆனால் நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நான் நட்பவி அப்படின்ட்டு இவ்வளோ காலம் நாங்கள் ஒரு யூடியூப்பில் இருக்கோம்னா எவ்வளோ எங்களுக்கான பிரச்சனைகள், எவ்வளோ நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் இதை சும்மா அப்படியே விட்டுட்டு போயிடாதுன்னு நட்பவி அப்படின்னு சொல்லி இன்னொரு சேனல் நான் திறந்து இப்போ அதுலேயும் வீடியோ போட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் அதில் ஒரு 50 அப்படி தான் சப்ஸ்கிரைபர் கூட வந்திருக்குது. வாட்ச் ஹவருக்காக லைவ் போகலான்னு பார்த்தா அதில் லைவும் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் இதில் லைவ் இருக்குது, இதில் லைவ் எடுத்து தான் என்ன பிரயோசனம்? அதுக்கிடையில் சொந்த பந்தங்களில் இந்த சுற்றி எல்லாம் கதைக்க தொடங்கிட்டாங்க. எப்படின்னு சொன்னால், நான் கண்மணி உதயாவில் நிறைய சம்பாதிச்சிட்டேன்னா அந்த ருசி, அதாவது அதனால தான் இன்னொரு பேராசையில் இன்னொரு சேனலுக்கு போகிறேன். ஹாட் ப்ரமிஸா காய்ஸ், இன்னும் ₹1 கூட நான் இதில் இருந்தால் மோனிட்டேஷனே கிடைக்க இல்லை. சரியா? ₹1 கூட நான் இதிலேருந்து எனக்கு ஒரு வருமானம் வந்ததில்லை. என்னுடைய பொருளாதார என்னுடைய காசு பணத்திலேருந்து நட்டமாக போயிருக்கேன். காசு பணம் நட்டமாக போயிருக்கு. என்னுடைய உடல் இதனால் எடிட் பண்ணி கண்ணெல்லாம் ஏதோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வச்சு நானே தான் எல்லாமே செய்து கொள்ளணும். எடிட்டிங் எல்லாமே செய்யணும். அந்த பிரச்சனைகள், பேக் பெயின் எல்லாமே எனக்கு வந்திருக்குது. அதில் மற்றது உள ரீதியான பாதிப்பு. ஒரு யூடியூபராக இருந்தால் எவ்வளோ கஷ்டங்களை எதிர்கொள்ளணும் சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லி, அது சின்ன யூடியூபராக இருந்தாலும் சரி, பெரிய யூடியூபராக இருந்தாலும் சரி, அவங்களாம் துடைச்சி போட்டு போய்கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கான ஃபேமஸ் அதுகள் இருக்கும். நம்ம இப்படி இப்போ தான் சின்னதாக நாங்கள் வளர்ந்து சின்னதாக இப்போ தான் தொடங்கியிருக்கோம். எங்கே வளர்ந்து வளர எங்கே இருக்குது, தொடங்கியிருக்கோம். இப்போ எங்களுக்கு இந்த தொடக்கத்திலேயே எவ்வளோ பிரச்சனைகள் வரும் சமுதாயத்தில். நான் பார்க்குறவங்க ஒரு என்ன மாதிரி பார்ப்பாங்க, நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய குடும்பங்களோ என்ன மாதிரி கதைப்பாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவ்வளோத்துக்குள்ளே இருந்தோம். நான் ஏன் இதில் இருக்கிறேன் அப்படின்ற காரணம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கு வேறு வழியில் இதை தவிர வேறு எதுவும் தெரிய இல்லை. எங்களுக்கு செய்கிறதுக்கு வேறு மாதிரி செய்யவும் முடியாது. உடல் உபாதைகள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ இப்படி ஒன்றுமே வரையில. இது உண்மையிலே அப்பாவி மாதிரி தெரியாமல் பெரிய ஏமாற்றம். நாங்கள் இதில் 3 இயர்ஸாக நான் இதில் இருக்கிறேன். நல்லா வீடியோஸ் செய்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைபரும் நிறைய இருக்கிறாங்க. சில வீடியோக்கள் 20K, அதாவது 20,000 பார்வையாளர்களை கூட தாண்டி இருக்குது. ஆனால் எனக்கு மோனிட்டேஷன் கிடைக்க இல்லை. சரியா? நான் என்னென்னு பார்க்க எனக்கு உண்மையில் அந்த விவரமும் தெரியலை. அதனால் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இன்னொரு சேனலை தொடங்கினேன். ஆனால் அதில் வேறு அவதூறு எப்படின்ட்டு பாருங்கள். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்ச மாதிரியும் அந்த ருசி அதுதான் சம்பாதிச்சேன். அதனால தான் நான் இன்னொரு சேனல் திறந்துட்டேனா அப்படின்ட்டு. கடவுளுக்கே அடுக்காது காய்ஸ், சத்தியமாக சொல்கிறேன். ஹாட் ப்ராமிஸ். இன்னும் ₹1 எனக்கு யூடியூப்லேருந்து ₹1 விடுங்க, ₹1 விடுங்க. ஒரு அந்த பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஏதோ அதில் ஒரு பிளாஸ்டிக் பட்டன் கூட எனக்கு இன்னும் தரையில யூடியூப். சரியா? அது என்ன நடந்துச்சு என்ற சேனலுக்குன்னு எனக்கு உண்மையிலே தெரியலை. சரியான கவலைக்குரிய விஷயந்தான். அப்படி இருக்கும்போது பாருங்கள் எவ்வளோத்த நாங்கள் சமுதாயத்தில் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குதுன்னு. சரியான மனசு கஷ்டமாக இருக்குது காய்ஸ். இதுதான் நான் இன்னொரு சேனல் திறந்ததுக்கான காரணம். சரியா? ஓகே, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய புது சேனலோட லிங்கை நான் இந்த ஃபஸ்ட் கமெண்டில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். Okay, thank you so much. Bye.